மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் தொடர் சாதனையாளர்கள் வரிசையில் இந்த ஆண்டு 2025 ஒசூரை சேர்ந்த செயின்ட் ஜோசப் கல்லூரி மாணவிகள் 1700 நபர்கள் திருக்குறளை தேசிய நூல் என்று மனித உருவில் இருந்து புதிய சாதனை படைத்தார்கள். சென்ற ஆண்டு 2024 ஒரே நாளில் 159 நபர்கள் திருக்குறளை எழுதி புதிய சாதனை படைத்தார்கள். அந்த சாதனைக்கு முன்னெடுத்து நடத்தியவர்கள் ஷாம் ஆர்ட் கேலரி நிறுவனம், பெங்களூர் சென்றது. அதே ஆண்டில் மேட்டூர் குட்டப்பட்டியில் உள்ள பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாள் என்ற மனித உருவில் மாணவிகள் 1300 திருக்குறளை தபால் அட்டையில் எழுதி புதிய சாதனை படைத்தார்கள். அந்த வரிசையில் கடந்த கால வரலாறாக 1330 மணி நேரம் திருக்குறள் இசை முற்றுவதலாகவும் 1330 மணி நேரம் திருக்குறளை தொடர் வாசிப்பாகவும் மாபெரும் 2 சாதனைகளை எடுத்து நடத்தியிருந்தார்கள். அந்த வரிசையில் உலக திருக்குறள் சமுதாய மையத்தின் சார்பாக முற்றுவதல் சாதனையை மலர்மிதாவும் திலக் அவர்களும் 12 மணி நேர சாதனையை செய்தார்கள். அந்த சாதனைக்கு பிறகு அவர்கள் தொடர்ந்து பல சாதனைகளை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உலக திருக்குறள் மையத்தின் சார்பாக 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் தொடர்ந்து 60 மணி நேரத்துக்கு மேல் முற்றுவதல் செய்து புதிய சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். இத்தனை சாதனைக்கு முத்தாய்ப்பாக 2021 ஜனவரி மாதம் உலக வரலாறில் முதலாக இணைய வழியில் 160 மணி நேர பன்னாட்டு சாதனையை உலக சாதனை குடும்பமும் யோகி பதிப்பமும் இணைந்து செய்தது. அதில் 272 நபர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த சாதனையில் பங்கெடுத்த பல ஆளுமைகள் இன்று பல்வேறு துறையில் சாதனை படைத்து உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக இன்றும் பலர் இருக்கிறார்கள். அந்த வரிசையில் தனிநபராக திருக்குறளில் அதிக சாதனை செய்தவர் வரிசையில் ஆசிரியர் சீதலா தேவி, ஆசிரியர் உமாராணி, ஆசிரியர் முத்துலட்சுமி, ஆசிரியர் சந்துரு என்று பல தொடர் வரிசையில் இருக்கிறார்கள். 2021 மே மாதம் ஒரே நேரத்தில் 32க்கும் மேற்பட்டோர் திருக்குறள், திருவள்ளுவர், திருக்குறள் என்று பல்வேறு கோணங்களில் எழுதி சாதனை படைத்தார்கள். 3 நபர்கள் காட்பாடி முதல் மைசூர் வரை தொடர் வண்டியில் திருவள்ளுவர், திருக்குறள் தேசிய நூல் என்று எழுதி சாதனை படைத்தார்கள். இத்தனை சாதனைகளும் திருக்குறளை தேசிய நூலாக மாற்ற வேண்டும் என்பதை முன்னெடுத்தே செய்திருக்கிறார்கள். இது ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டின் சாதனை பயணத்தில் உச்சமான ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. இன்று பல மாணவிகள் தனிநபராக திருக்குறளில் பல சாதனைகளை செய்து வருகிறார்கள். இதோடைய அடிப்படை நோக்கமே திருக்குறளை தேசிய நூலாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும், மாநில அரசு மாநில நூலாக அதை முன்மொழிய வேண்டும், அனைத்து பாடத்திட்டங்களிலும் திருக்குறள் கட்டாய பாடமாக இருக்க வேண்டும், காம்பத்துப்பாலை அனைத்து பாடத்திட்டத்திலையும் இணைத்து அதை விரிவான ஒரு ஆய்வறிக்கையாக பாடத்திட்டத்தில் வைத்தால் விவாகரத்து, டைவர்ஸு, கணவன் மனைக்குள் இடர்பாடுகள் இல்லாமல் புதிய கோணத்தில் வாழ்க்கையை வடிவமைத்து விடலாம். இதுதான் இதோடைய அடிப்படை நோக்கம். இதை முன்னெடுத்து செய்வதுதான் ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டின் தலையாய கடமை. நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்து சிறப்பான தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.